அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல் குர்ஆன் அல் பக்ரா 66வது வசனம். ஆகவே இதனை அவர்களின் எதிரில் இருப்பவர்களுக்கும் அவர்களுக்கு பின் வருபவர்களுக்கும் ஒரு படிப்பினையாகவும் பயபக்தியுடையோருக்கு ஒரு உபதேசமாகவும் நாம் ஆக்கினோம். அல்லாஹ் அதாவது இதனுடைய தொடர்ச்சியான மேலே உள்ள அந்த குரங்கு விஷயத்தை பற்றி, மனிதன் குரங்காக்கப்பட்டாங்கல்ல, இழிவடைந்தவர்களாக, அந்த விஷயத்தை பற்றி சொல்கிறான். அதில் அவங்களுக்கு அவங்களுக்கு எதிரில் இருக்கிறவங்களுக்கும், அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய மக்களுக்கும் படிப்பினையாக இருக்கிறதுக்காக இதை ஒரு உபதேசமாக நம்ம ஆக்கணும்னு நல்லா சொல்கிறான். இது ஒரு அட்வைஸ் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரியா. ஏன்னா வார்னிங்னு எடுத்துக்கலாமா அப்படின்ற மாதிரி நம்ம மனுஷனுடைய சிந்தனை இருந்தாலும், அல்லாஹ் ஒரு அறிவுரையாக இதை இந்த இடத்துல சொல்கிறான். அப்போ அல்லாஹ்வுடைய சிறப்பை பாருங்கள். சுபஹான் அல்லாஹ். எவ்வளோ பெரிய விஷயத்த எப்படி பண்ணி அதை அறிவுரைன்னு காமிச்சு, அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கு எதிரில் இருக்கிறவங்களுக்கும் பின்னாட வரக்கூடியவங்களுக்கும் படிப்பினை ஆக்கியிருக்கிறான். அப்படிங்கும்போது சுபஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹ் மிகப்பெரியவன்.